செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் பாமக தலைவர் அன்புமணியின் உரிமை மீட்க தலைமுறை காக்க நடைபயணம் துவங்கியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாண்டியராஜனிடம் கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். தகவல்களை பகிரலாம். திருப்பூரில் உள்ள கந்தசாமி கோயிலில் சாமி தரிசனம் செய்து உரிமையை மீட்க தலைமுறையை காக்க என்ற அன்புமணியினுடைய நடைபயணம் சற்று முன் தொடங்கி இருக்கிறது. கோயிலில் சாமி தரிசனம் செய்த பிறகு அவருக்கு ஆரத்தி எடுக்கப்பட்டது. பிறகு கற்பூரம் வைத்து தேங்காய் வைத்து அவருக்கான அந்த சூரிய தேங்காய் அடிக்கப்பட்ட பிறகாக அங்கிருந்து ஊர்வலமாக நடந்து சென்று தொடங்கி இருக்கிறார்கள். நடைபயணத்தை பொறுத்த வரைக்கும் 10 வகையான அடிப்படை உரிமைகளை தமிழக மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற கருப்பொருளோடு இந்த உரிமையை மீட்க தலைமுறை காக்க என்கிற வகையிலே அந்த நடைபயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இந்த தொடங்கி இருக்கக்கூடிய இந்த நடைபயணம் என்பது 100 நாட்கள் தொடங்க இருக்கிறது. இந்த தொடங்கி தருமபுரியில் நிறைவு பெற இருக்கிறது. நடைபயணத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 40 தொகுதிக்கு மேலாக அவர் நடைபயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த நடைபயணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் பாமகவினுடைய எம்எல்ஏக்கள் 3 பேரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இரவு நடைபெற இருக்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்திலும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேச இருக்கிறார்கள். பாமகவை பொறுத்த வரைக்கும் இந்த உரிமை மீட்பு நடைபயணம் என்பது அன்புமணியினுடைய அந்த 100 நாள் பயணம் என்பது ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. அதில் கல்வி, விவசாயம் மற்றும் வேலை வாய்ப்பு உள்ளிட்ட 10 வகையான உரிமைகளை தமிழக மக்களுக்கு கிடைக்க விடாமல் திமுக தடை செய்கிறது. அதனை மீட்க வேண்டும் என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்த உரிமையை மீட்க தலைமுறை காக்க என்கின்ற அன்புமணியுடைய நடைபயணம் என்று திருப்பூரில் தொடங்கி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.